கல்லந்திரி கிராமம். இந்த கிராமம் 5 ஊர்களை கொண்டது. மேல கல்லந்திரி, கீழ கல்லந்திரி, அமைச்சியாபுரம், தொப்பலாம்பட்டி, ஆமந்தூர்பட்டி என்ற 5 கிராமங்களை உள்ளடக்கியதுதான் இந்த கல்லந்திரி கிராமம். அதன் பேர்ல தான் இந்த சுவாமிக்கே வந்து 5 கோவில் முத்தன் சுவாமின்னு பேரு. இந்த கண்மாய்க்கு 5 கோயில் கண்மாயின்னு சொல்லுவாங்க, பெரிய நாயினி கண்மாயின்னு சொல்லுவாங்க. வருஷம் வருஷம் இந்த கண்மாய்க்கு வந்து நாங்கள் மீன் குஞ்சுகள் கிராமத்துல இருந்து வாங்கி விடுறோம். தனியார்களும் இதை வாங்கி நிறைய நேர்த்திக்கடனுக்காக குஞ்சுகள் வாங்கி விடுவாங்க. வாங்கி விட்டு இது வளர்ச்சி அடைந்து அந்த சாமி சித்திரை திருவிழாவுக்கு அழகர் வந்து மதுரைக்கு போயிட்டு திரும்பி செல்லுற பொழுது அதற்கு பின்னால் அழிய விட்டு எல்லாரும் வீட்லையும் வந்து மீன் எடுத்து போய் செய்வாங்க, சமைப்பாங்க, சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த வருஷம் என்ன ஏன் லேட்டுன்னு சொன்னால் ஆற்றுல தண்ணி வந்ததே அக்டோபருக்கு பின்னால் தான் வந்துச்சு. அதனால நாங்கள் வந்து மீன் பெருக்கலைங்கிற ஒரு காரணத்தினால நாங்கள் லேட் பண்ணி இப்போ தான் அழிய விடுறோம். அப்படி இருந்தும் கூட மீன் வளர்ச்சி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா இல்லைன்னா கிட்டத்தட்ட 3 கிலோ, 5 கிலோ, 6 கிலோலாம் இருக்கும் மீன். இந்த வருஷம் 1 கிலோ, 1.5 கிலோ அந்த மாதிரி அளவில் தான் இருக்குது. இதுதான் காரணம். மழை வேண்டிதான் முக்கியமான காரணம். இது என்னன்னா மழை பெய்யணும். இந்த விவசாய பூமியாக இருக்கிறதுனால மழை அதிகமாக பெய்யணும். எல்லாரும் விவசாயத்தை நம்பி இருக்கிறோம். அதற்காகவும் எல்லாரும் அமைதியாகவும் சுபிட்சமாகவும் ஒற்றுமையாகவும் இருக்கணும். எல்லாருக்கும் நல்ல கடவுள் நல்ல சேமத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல ஒரு சமத்துவ விழாவாக தான் நடத்துகிறேன். முஸ்லீம், கிறிஸ்டின், இந்து எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு இந்து கோயிலாக இருந்தாலும் கூட எல்லா தரப்பு மக்களும் வந்து இன்னைக்கு மீன் பிடிச்சிட்டு போறாங்க. மத்தத்துல இருந்து வர்றாங்க, சிங்கமுனையில இருந்து வர்றாங்க. அதே போல மேலூர், கொட்டாம்பட்டி, இந்த பக்கம் நத்தம், பாலமேடு, பரளி, கொத்தக்கடை, இப்படி தெற்கு தெரு பல்வேறு பகுதியில இருந்து பாருங்க இன்னைக்கு இருக்கிற ஒரு 10,000 பேருக்கு மேல வந்து இன்னைக்கு மீன் பிடிச்சிட்டு போறாங்க. என்னோட நோக்கமே எல்லாம் மழை பெய்யணும், அமைதியா இருக்கணும். ஒரு காலத்துல இந்த கம்மாயை வந்து குத்தகைக்கு விட்டு ஏலம் போட்டிருக்காங்க கிராமத்துல. அப்போ அந்த எடுத்தவங்க வந்து மீன் பிடிக்க வர்றதுன்னு சொல்லி வந்த காலத்துல பார்த்தா இந்த கண்மாயில வந்து பிடிக்க இறங்கணும்னா எல்லாமே பாம்பு, மீன் பூராமே பாம்பாயிருச்சுன்னு சொல்றாங்க. அதற்கு பின்னாலதான் இந்த கண்மாயை வந்து ஏலத்துல விடாம தொடர்ச்சியாக இந்த மாதிரி பொதுவா எல்லாருமே ஃப்ரீயா வந்து பிடிச்சிட்டு போகட்டும் அது மாதிரி சொல்லி ஏற்பாடு பண்ணி இந்த ஒரு விழா இப்ப நடந்துச்சு.